என் இறைவன் யார், எப்படிப்பட்டவன், அவன்தான் என்னை படைத்தான் என்பதற்கான ஆதாரம் என்ன, என் இறைவன் என்னை மீண்டும் மரணிக்க செய்து மீண்டும் எழுப்புவான் என்பதற்கான ஆதாரம் என்ன, இதை எல்லாவற்றையுமே திருக்குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இறைவன் என்பவன் யார், எதற்காக நம்மை படைத்தான், எதற்காக மரணிக்க செய்கின்றான், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எப்படி என்பதையெல்லாம் அந்த திருமறை வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வது மட்டுமல்லாமல் அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இறை தூதர்கள். இறை தூதர்கள் மூலமாக இந்த செய்தி முழு மனித குலத்திற்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஆன ஒரு மதம் அல்ல, உலக மக்கள் எல்லாருக்குமான மதம். திருக்குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் அருளப்பட்ட வேதம் அல்ல, எல்லாருமே இந்த குர்ஆனிலிருந்து நீங்கள் விளக்கம் பெற முடியும். நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர் அல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே வழிகாட்ட வந்த இறை தூதர்.